Happy morning, students. Last class we discussed with examples of virus, TMV, tobacco mosaic virus, and T4 bacteriophage. Next, multiplication of bacteriophage or life cycle of phages, lytic cycle and lysogenic cycle. Today, we are going to learn about viral diseases and some important topics of viruses. First, we discuss with topics of viruses. First, viron. What is viron? Viron is an infected virus particle which is non-replicating outside a host cell. First one, virion. Virion அப்படினா என்ன மீனிங்னா infected virus particles, நோய் தொற்று வாய்ந்த பார்ட்டிகல்ஸ். பட் இவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஹோஸ்ட் செல்லோடைய வெளியில பெருக்கம் அடைய முடியாத ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா வைரியான் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், வைரியாய்ட்ஸ். Virions is a circular molecular of ssRNA without a capsid and was discovered by T.O. Taylor in the year 1971. Virions அப்படின்ற ஸ்ட்ரக்சரை 1971ல டெய்னர், T.O. Taylor அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாருங்க. ஸோ வைரியாய்ட்ஸ் அப்படின்றது புரோட்டீன் கோட், அதாவது புரத உரை இல்லாம ரவுண்டா இருக்கிற சர்க்குலரா ஸ்ட்ரக்சர் இருக்கிற சிங்கிள் ஆர்என்ஏ மாலிகுல்ஸ வச்சிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா வைரியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். த ஆர்என்ஏ ஆஃப் வைரியாய்ட்ஸ் ஹஸ் லோ மாலிகுலர் வெயிட்ஸ். இவங்களோட மாலிகுலர் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கும். வைரியாய்ட்ஸ் காசஸ் சிட்ரஸ், எக்ஸோஸ்கோட்ஸ் அண்ட் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் இன் பிளான்ஸ். ஸோ இவங்க பிளான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிட்ரஸ் பிளான்ஸ்ல சிட்ரஸ் எக்ஸ்ட்ரோகார்டியஸ் அப்படின்ற டிசீஸையும், பொட்டேட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸையும் தராங்க. தென் தேர்ட் ஒன், வைரோசோய்ட்ஸ். வைரோசோய்ட்ஸ் were discovered by J.W. Ranston and their friends or co-workers in the year 1981. Virusoids அப்படின்ற ஸ்ட்ரக்சரை J.W. Ranson and their co-workers discovered in the year 1981. 1981ல J.W. Ranson தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைரோசோய்ட்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாங்க. They are the smallest circular RNAs which are similar to viroids, but they are always linked with large molecule of the viral DNA. இந்த வைரோசோய்ட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கிற சர்க்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ். இது மோஸ்ட்லி யாரு கூட ஒத்தி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைராய்ட்ஸோட கேரக்டரும் இதனோட கேரக்டரும் 90% சிமிலரா இருக்கும். மோஸ்ட்லி இந்த வைரோயாய்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வைரஸோட ஆர்என்ஏ டிஎன்ஏயோட எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், பிரியான்ஸ். பிரியான்ஸ் were discovered by Stalin B. Prusens in the year 1982 and are proteinase infectious particles. They are the causative agents for about a dozen degenerative disorders of the central nervous systems of human and other animals. Prions அப்படின்றத முதல்ல 1982ல ஸ்டான்லின் பி ப்ரூசன்ஸ் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்டிவ் சப்ஸ்டன்ஸ் பிரசன்டா இருக்கிற புரோட்டீன்ஸ் உள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு பிரியான்ஸ். இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ்லயும் அண்ட் அனிமல்ஸோடைய நர்வஸ் சிஸ்டத்தை, அதாவது நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. சம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரூயாட்ஸ் பெஸ்ட், ஜோக்கப் டிசீஸ் அண்ட் mad cow diseases
And next one, Spongiferum encephalopathosis. The last one, scraps in goat. இது மாதிரி டிசீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹியூமன்ஸ்க்கு, அனிமல்ஸு, கோட் அப்படின்ற நிறைய லிவிங் திங்ஸ்க்கு வைரியன்ஸ் மூலியமா டிசீஸை வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆஃப் வைரஸஸ், ஃபர்ஸ்ட் ஒன் virions, second one viroids, third one virusoids, and fourth one prions. Next we discuss with viral diseases. What are the viral diseases present in plants, animals, and human beings? First one, plant diseases. First, tobacco mosaic virus, tobacco mosaic. Second one, cauliflower mosaic. Third one, sugarcane mosaic. Fourth one, potato leaf rule. Potato leaf வந்து மடியறது. Fifth one, bunchy top of banana. Banana plantல அந்த வாழை வந்து பாத்தீங்கன்னா உச்சியில வர வாழை வந்து அந்த டாப் வந்து சுருண்டு போயிடுறது, இலை சுருண்டு போய் காணப்படுறது. சிக்ஸ்த் ஒன், லீஃப் கரி ஆஃப் பப்பாயா. பப்பாயில அதே மாதிரி லீஃப் வந்து சுருண்டு சுருண்டு ஒரு மாதிரி மடிஞ்சு போன மாதிரி இருக்கிறது. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், வெயின் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர். ஸோ லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்ற வெண்டைக்காயில அதனுடைய வெயின், இலையோட நரம்புலாம் வந்து பாத்தீங்கன்னா வெளுத்து போன மாதிரி இருக்கும். எயித் ஒன், ரைஸ் டியூங்கோ டிசீசஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நெல்லியில வந்து பாத்தீங்கன்னா துங்கோ டிசீஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. நைன்த் ஒன், குக்கும்பர் மொசைக். வெள்ளரியில வந்து பாத்தீங்கன்னா தேமல் நோய் வர்றது. தென் டென்த் ஒன், டொமேட்டோ மொசைக் வைரஸ். தக்காளிலையும் வந்து பாத்தீங்கன்னா தேம்பல் மாதிரி பேச்சஸ் வரக்கூடிய டிசீசஸ். ஸோ 10 டிசீசஸ் காஸ்டு வைரஸ் பை பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ்ல வைரஸ் மூலியமா 10 டிசீசஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஒன் டொபேக்கோ மொசைக், செகண்ட் ஒன் காலிஃபிளவர் மொசைக், தேர்ட் ஒன் சுகர் கேன் மொசைக், fourth one potato leaf roll, fifth one bunchy top of banana, sixth leaf curry of papaya, seventh vein clearing of lady's finger, eighth rice tungo diseases, ninth cucumber mosaic, 10th tomato mosaic diseases. So these are all the plants diseases. So next one, animal diseases. First one, foot and mouth disease of cattle. So கால்நடையில வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வாயிலையும் மவுத்லையும் காலோட அடிப்பாதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நோய், தொற்று நோய் உருவாகிறது. செகண்ட் ஒன், ராபிஸ் ஆஃப் டாக், வெறிநாய் கடி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், என்சிஃபோமடிடிஸ் ஆஃப் ஹார்ஸ். குதிரையில வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மூளை சார்ந்த தொற்று ஏற்படக்கூடியது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அனிமல் டிசீஸ் ஆஃப் வைரஸஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹியூமன் டிசீஸ். ஃபர்ஸ்ட் ஒன், காமன் கோல்டு, சளி பிடிக்கிறது. செகண்ட் ஒன், ஹெப்பாட்டிட்டிஸ் பி. தேர்ட் ஒன், கேன்சர், புற்றுநோய். ஃபோர்த் ஒன், சாஸ். ஃபிஃப்த் ஒன், எய்ட்ஸ், அக்யூர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், ஹியூமன்ஸ். சிக்ஸ்த் ஒன், ராபிஸ், வெறிநாய் கடி. செவன்த் ஒன், மம்ஸ், பொண்ணுக்கு வீங்கி. எய்த் ஒன், போலியோ, இளம்பிள்ளை வாதம். நைன்த் ஒன், சிக்கன் குன்யா. 10th one, smallpox, பெரியம்மை. 11th one, chicken pox, சின்னம்மை. 12th one, measles, தட்டம்மை. These are all the disease of human. So virus diseases classified into 3 types. First one, plant diseases. Second one, animal diseases. Third one, human diseases. So next, we are going to learn about some viral diseases pictures. First one, mosaic disease of tomato. Second, symptoms of chicken pox. So next topic, 1.3, classification of living world. உயிரினங்களின் வகைப்பாடு. First one, from the previous chapter, we know that the planet Earth is endowed with living and non-living things. So last class நம்ம என்ன பார்த்தோம்னா பிளானட் ஆன எர்த்ல தான் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு படிச்சோம். இன் அவர் டெய்லி லைஃப் வி சி செவரல் திங்ஸ் இன் அண்ட் அரௌண்ட் அஸ். ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்ல நிறைய திங்ஸை நம்ம பார்க்குறோம், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இமேஜின் யூ ஆர் ஆன் எ ட்ரிப் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ். யூ ஆர் என்ஜாயிங் த பியூட்டிஸ் ஆஃப் மவுண்டைன்ஸ்,
dazzling colors of a flowers and melodious sound of the birds. ஸோ நம்ம ஒரு கற்பனையா நம்ம ஒரு டூருக்கு போற மாதிரியும் அங்க பெரிய மவுண்டைன்ஸ் மலைப்பகுதிகள்லயும் கண்ணுக்கு குளிர்ச்சியா கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஃபிளார்ஸ் அண்ட் பேர்ட்ஸோடைய சவுண்ட் ஹம்மிங் சவுண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். யூ மே பி கேப்சர்டு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் யூ கம் அக்ராஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் போட்டோகிராஃபி. ஸோ தட் சேம் டைம்ஸ் நம்ம தாண்டி வரும்போது அதெல்லாமே ரசிச்சு அதெல்லாம் வந்து நம்ம படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்துட்டு இருக்கோம். நவ் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் யூ மென்ஷன் தி ஆப்ஜெக்ட்ஸ் யூ கம் அக்ராஸ். ஸோ இதை நீங்க தாண்டி வரும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களால ஷேர் பண்ண முடியுமா? கேன் யூ ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் அண்ட் டேப்லெட் தெம். ஸோ நீங்க பார்த்தது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு அப்சர்வேஷனா தர முடியுமா? how will you organize the things. ஸோ எப்படி நீங்க இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு தனித்தனியா பிரிக்கிறீங்க? will you place mountain and flowers together or tall trees and starling herbs in one categories or place in the different categories. ஸோ நீங்க இப்படி பார்த்த மவுண்டெயின்ஸ் ஃபிளார்ஸ் பிளான்ட்ஸ் ஹெர்ப்ஸ் இது எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில வைப்பீங்களா இல்ல டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல பிளேஸ் பண்ணுவீங்களா? if you place in it is different category, what made you to place them in different categories? suppose நீங்க இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா அது எப்படி உங்களால பிளேஸ் பண்ண முடியுது? so classification is essential and could be done only by understanding and comparing the things based on some characters. so இப்படி நம்ம பார்க்குற எல்லா பொருளையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுறத நம்ம என்ன சொல்றோம்னா கிளாசிபிகேஷன். ஸோ கிளாசிபிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கம்பேரிங் த திங்ஸ் அதோட கேரக்டர்ஸ். ஸோ ஒரு பொருளை வந்து நம்ம மற்ற பொருளோட கம்பேர் பண்றதுக்கும் அதை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுற இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு. இன் திஸ் சாப்டர் we shall learn about classification of living world. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு உயிரினங்களின் வகைப்பாடை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் we discuss with many attempts have made in the past to classify the organism on earth. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா earthல இருக்கிற லிவிங் திங்ஸை இல்ல நான் லிவிங் திங்ஸை கிளாசிஃபை பண்றதுல நிறைய அட்டம்ப்ட்ஸ் நடந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் தியோஃபாடஸ் father of botany used the morphological characters to classify plants into trees, shrubs and herbs. so first living things யார் கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியோஃபாடஸ் அப்படின்றவர் இஸ் a father of botany அப்படின்னு சொல்றோம். ஸோ அவர் தான் மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அதாவது ஒரு உயிரினத்தோட வெளிப்புற அமைப்பை வச்சு பிளான்ட்ஸை ட்ரீஸ் ஷர்ப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் மரங்கள் குட்டை தாவரங்கள் அப்படின்னு சொல்லி அவரு பிரிக்க ஆரம்பிச்சாரு. செகண்ட் அரிஸ்டாட்டில் கிளாசிஃபைடு அனிமல்ஸ் இன்டு 2 groups. எக்ஸாம்பிள் an anima with red blooded and anemia without red blooded அப்படின்னு சொல்லி பிரிச்சாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அரிஸ்டாட்டில் அப்படின்ற சயின்டிஸ்ட் அனிமல்ஸை பிளட் ஓரியன்டா ரெட் கலர் பிளட் இருக்கிறது ரெட் கலர் பிளட் இல்ல அப்படின்னு சொல்லி 2 types டிவைட் பண்ணாரு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் Carolus Linnaeus classified living world into 2 groups, namely plants and animals based on morphological characters. Third one Carolus Linnaeus அப்படின்ற சயின்டிஸ்ட் லிவிங் திங்ஸ் அதோட மார்பாலஜிக்கல் வெளிப்புற தோற்றத்தை வச்சு பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டா கிளாசிஃபை பண்ணாங்க. His classification faced major setback because prokaryotics and eukaryotics were grouped together. ஸோ இவரு பிரிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பின்னடைவு இருந்தது. பிகாஸ் இவங்க ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில போய் வச்சுட்டாங்க. சிமிலர்லி ஃபங்கை heterotrophic organism were placed along with the photosynthetic plants. ஃபார் எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கை அப்படின்ற heterotrophic organismத்தை எடுத்துட்டு போயிட்டு photosynthetic plantsல அவர் வச்சுட்டாரு. In course of time, the development of tools compelled taxonomists to look for different areas like cytology, anatomy, embryology, molecular biology, phylogeny, etc.
for classifying organism on earth. The new dimension to classification were put forth from time to time. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனதுக்கு அப்புறம் டாக்ஸானமியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் வந்தது. ஸோ அதில் அனாட்டமி, சைட்டாலஜி, எம்ப்ரியாலஜி, மாலிகுலர் பயாலஜி இதெல்லாம் பேஸ் பண்ணி கிளாசிபிகேஷன் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீட்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஸோ இந்த கிளாசிபிகேஷன் பண்றதுனால என்ன யூஸ் இருக்கு? ஸோ வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன்? Classification is essential to achieve following needs. First one, to relate things based on common characteristics features. So ஒரு உயிரினத்துல இருக்கிற காமன் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி அந்த உயிரினங்களை பிரிச்சு பார்க்கறதுக்கு கிளாசிபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. செகண்ட் ஒன், டு டிஃபைன் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் த salient features. செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ் இல்லைன்னா அனிமல்ஸ் அதனோட salient features சிறப்பு பண்புகள் அதனுடைய ஒற்றுமை பண்புகளுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறதுக்கு இந்த கிளாசிபிகேஷன் யூஸ் ஆகுது. தேர்ட் ஒன், ஹெல்ப் இன் நோயிங் த ரிலேஷன்ஷிப் அமாங்ஸ் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசத்துல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறதுக்கு கிளாசிபிகேஷன் யூஸ் ஆகுது. தென் ஃபோர்த் ஒன், இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம். ஒரு உயிரினத்தோட பரிணாம வளர்ச்சியை படிக்கிறதுக்கு கிளாசிபிகேஷன் யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த நீட்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன், கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு. ஸோ கிளாசிபிகேஷனோட லிவிங் வேர்ல்டு எப்படி இருக்கு, உயிரினங்கள் வகைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். A comparison of classification proposed for classification on living world in given table. So கீழே பார்க்க போற டேபிள்ஸ்ல classification of living world பார்க்கலாம். First one, system of classification. First, two kingdom system of classification was proposed by Carolus Linnaeus in the year 1735. Plantae and Animalia, plants and animals. Two kingdom system of classification Carolus Linnaeus அப்படின்ற சயின்டிஸ்ட் 1735ல ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஸோ இதுல வந்து பிளான்டே பிளான்ஸும் அனிமாலியாவில் அனிமல்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு. செகண்ட் ஒன், த்ரீ கிங்டம் கிளாசிபிகேஷன் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை எர்னஸ்ட் ஹெக்கேல் in the year 1866. So it consists of Protista, Planta and Animalia. So three kingdom system of classification 1866ல எர்னஸ்ட் ஹெக்கேல் அப்படின்ற சயின்டிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஸோ இதுல மூணு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒன் புரோட்டிஸ்டா, செகண்ட் ஒன் பிளான்டே பிளான்ட்ஸ், தேர்ட் ஒன் அனிமாலியா அனிமல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபோர் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை கோப்லாண்ட் இன் த இயர் 1956. ஸோ இட்ஸ் இன்க்ளூட்ஸ் மொனீரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னா ஃபோர் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். இதை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்லாண்ட் அப்படின்றவர். எந்த இயர்னா 1956ல. இதுல மொத்தம் 4 பிரிவுகள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் மொனீரா, செகண்ட் ஒன் புரோட்டிஸ்டா, தேர்ட் ஒன் பிளான்டே, ஃபிஃப்த் ஒன் அனிமாலியா. தென் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாசிபிகேஷன் இஸ் ஃபைவ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் வாஸ் ப்ரொபோஸ்டு பை R.H. Whittaker in the year 1969. So 1969ல R.H. Whittaker ஃபைவ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் 5 பெரும் பிரிவுகளை கொண்ட கிளாசிபிகேஷனை சொன்னாரு. ஸோ இதுல மொத்தம் 5 பிரிவுகள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் மொனீரா, செகண்ட் ஒன் புரோட்டிஸ்டா, தேர்ட் ஒன் ஃபங்கை, ஃபோர்த் ஒன் பிளான்ட்ஸ், ஃபிஃப்த் ஒன் அனிமாலியா அனிமல்ஸ். ஸோ system of classification is classified into 4 types. First one, two kingdom Carolus Linnaeus, three kingdom Ernest Haskell, and four kingdom Copeland, and last one five kingdom system of classification R.H. Whittaker. So in this slide shown comparison of five kingdom system of classification. So five kingdom system of classification was proposed by R.H. Whittaker. So five kingdom system of classification யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா R.H. Whittaker அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதில் என்னென்ன இருந்ததுன்னா கிங்டம், மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே பிளான்ட்ஸ், அனிமாலியா அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் செல் டைப். மொனீரா ப்ரோகேரியாட்டிக்,
Protista, fungi, plantae, animalia, all are eukaryotes. So Monera மட்டும்தான் prokaryotic plants இருக்கும். Prokaryotic means பாத்தீங்கன்னா true nucleus இருக்காது. cells எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா bounded ஆயிருக்காது. But eukaryotic true nucleus இருக்கும். cellular organ எல்லாமே bounded ஆன அதாவது உரை சூழப்பட்ட cellular organs present ஆயிருக்கும். Second one, nuclear envelope. Monera absent, remaining Protista, fungi, plantae, animalia, nuclear envelope is present. Then third one, cell wall. Monera வந்து non-cellulose. Protista present in some form. Protista சில இதுல cell wall இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். Fungi cell wall is made up of chitin. Plantae, cell wall is made up of cellulose and polysaccharides. Animals, cell wall is absent. And fourth one, mode of nutrient. Monera, autotrophs or heterotrophs. Autotroph means plants prepare their own food. Heterotroph means plants depends on another organism for their food. Protista, photosynthetic or heterotroph. Fungi, heterotrophic nutrients. Plantae, photosynthesis. Plants prepare their own food, that is called photosynthesis. Photosynthesis means carbon dioxide, water, sunlight, chlorophyll. Animalia, heterotrophic. So animals cannot prepare their own food. So it depends on another organism for their food. So that is called heterotroph. The fifth one, multicellular. Monera absent. Protista absent in most forms. Some forms la irukku illamalum pogalam. Fungi present in most form. Multicellular most form la present ஆயிருக்கும். Plantae present in all form. Plant la எல்லா plant la multicellular organism தான். Animals also present in all form. So multicells present in Animalia. So in this slide shown comparison of 5 kingdom system of classification proposed by R.H. Whittaker's kingdom Monera, Protista, fungi, Plantae, Animalia. Characteristics: first one cell type, second one nuclear envelope, third one cell wall, fourth one mode of nutrients, fifth one multicellular. Next one, 5 kingdom system of classification. R.H. Whittaker, an American taxonomist, proposed 5 kingdoms classification in the year 1969. 5 kingdom system of classification R.H. Whittaker அப்படின்ற American taxonomist தான் 1969ல வெளியிட்டாரு. The kingdom includes Monera, Protista, fungi, Plantae and Animalia. So இந்த 5 kingdomல யாரெல்லாம் இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Monera, Protista, fungi, Plantae and Animalia present ஆயிருக்காங்க. The criteria adopted for the classes includes cell structure, thallus organization, mode of nutrient, reproduction and phylogenetic relationship. The 5 kingdom system of classification எதை பேஸ் பண்ணி அந்த சயின்டிஸ்ட் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ஸ்ட்ரக்சரு, thallus organization அதாவது பிளான்டோட thallus formations, நியூட்ரிஷன் அதோட உணவூட்டம், ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் and phylogenetic relationship இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சு R.H. Whittaker 5 kingdom system of classification வகுத்துள்ளாரு. Next one, merits and demerits of 5 kingdom system of classification. First we discuss with merits of 5 kingdom system of classification. First one, the classification is based on complexity to cell structure and organization of thallus. So R.H. Whittaker சொன்ன 5 kingdom system of classification first merits என்ன பார்த்தீங்கன்னா இதுல தாவரங்களை உயிருள்ளவர்கள் வகைப்படுத்துது அதனுடைய செல் ஸ்ட்ரக்சரையும் thallus formation வச்சு அவரு கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காரு. இது அவரோட முதல் பிளஸ் பாயிண்ட். செகண்ட் ஒன் மோட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் உணவூட்டத்தை வச்சு பிளான்ட்ஸை கிளாசிஃபை பண்ணியிருக்காரு. தென் தேர்ட் ஒன் செப்பரேஷன் ஆஃப் ஃபங்கை ஃப்ரம் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்ல இருந்து ஃபங்கையை தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறது
இவருடைய நிறைகள்ல முக்கியமான பண்பு. நெக்ஸ்ட் ஒன், it shows the phylogenetic of the organisms. ஒரு பிளான்ட்டோட பரிணாம தொடர்ச்சி அறிவதற்கு ஈஸியா அதோட எவல்யூஷன் ரிலேஷன் படிக்கிறதுக்கு இந்த 5 kingdom system of classification ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. So next one, demerits of 5 kingdom system of classification. First one, the kingdom Monera and Protista accommodated both autotrophic and heterotrophic organisms. Cell wall lacking and cell wall bearing organism, thus making those two groups more heterogeneous. So முக்கியமான குறைபாடு வந்து பாத்தீங்கன்னா heterotrophic autotrophic plants இருக்கிற அதே மாதிரி செல் வால் இருக்கிற இல்லாத மொனீராவே போட்டிஸ்டா ரெண்டுத்தையும் தூக்கிட்டு போயிட்டு ரொம்ப அதிகமா அவர் பேசியிருக்காரு அதை பத்தி. ஸோ அது வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் மைனஸ். நெக்ஸ்ட் ஒன், இந்த ரெண்டுமே தனித்தனியா வைக்காம அது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பண்பா அவர் வச்சிருக்கிறது அவருடைய செகண்ட் மிஸ்டேக்ஸ். வைரஸ் வேர் நாட் இன்க்ளூட் இன் த சிஸ்டம். ஸோ இந்த 5 kingdom system of classificationல வைரஸ்க்குன்னு ஒரு தனி இடம் கொடுக்கவே இல்லை. இது அவருடைய இன்னொரு முக்கியமான டிமெரிட்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிமெரிட்ஸ் ஆஃப் 5 kingdom system of classification. Next, 5 kingdom classification, one small flow chart. Monera, Protista, Plantae, Animalia and Fungi. Next, Carl Woese and co-workers in the year 1919 introduced 3 domains of life. First one, bacteria, archaea and eukarya, based on the difference in RNA, nucleotide sequence, lipid structure of the cell membrane. சில முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காரல் வோல்ஸ் அண்ட் தேர் co-workers வந்து பாத்தீங்கன்னா 1919ல உயிரினங்கள்ல சில முக்கிய உயிர் புலன்கள் ஒரு சின்ன டிஃபரன்சியேஷனை கண்டுபிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஒன் பாக்டீரியா, இன்னொன்னு ஆர்கியோ அண்ட் தேர்ட் ஒன் யூகேரியோ. இது எதை வச்சு அவர் கிளாஸிஃபை பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உள்ள இருக்கிற RNA நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், லிப்பிட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் செல் மெம்பரேன். லிப்பிடோடைய செல் மெம்பரேனை பேஸ் பண்ணி கிளாசிபிகேஷன் பண்ணாரு. Received 6 kingdom classification for living world was proposed by Thomas Bowyer Smith 1998 was, and the kingdom Monera is divided into 2, Archaebacteria and Eubacteria. So 1998ல தாமஸ் கெவாலியர் ஸ்மித் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா 6 kingdom கிளாசிபிகேஷனை ப்ரொபோஸ் பண்ணாரு. ஸோ இந்த 6 kingdom கிளாசிபிகேஷன்னா மொனீராவை திரும்ப ரெண்டா டிவைட் பண்ணாரு. ஒன்னு வந்து ஆர்கிபாக்டீரியா, தென் அனதர் ஒன் யூபாக்டீரியா. நெக்ஸ்ட் ஒன், ரீசன்ட்லி, ஸோ ரீசெண்டா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமானவர் Hugo et al. 2015 published a 7 kingdom classification, which is a practical extension of Thomas Calvi's 6 kingdom scheme. According to this classification, there are 2 super kingdoms. First one, prokaryotes, then another one, eukaryotes. So next one, recently, Rukkiro and their co-workers 2015ல 7 kingdom கிளாசிபிகேஷனை வெளியிட்டாங்க. ஸோ இதனோட அடிப்படை எதுன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் கெவாலியர் ஸ்மித்தோட 6 பிரிவுகளை சார்ந்தது. அதை வந்து கரெக்டா குரூப்பா வந்து அதை டிஸ்கிரைப் பண்றது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஏதுவா இவங்க 2 முக்கிய பிரிவுகளை கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோகேரியோட்ஸ், தென் அனதர் ஒன் யூகேரியாட். Prokaryota includes 2 kingdoms, namely Archaebacteria and Eubacteria. So prokaryoticல நம்ம யாரை பத்தி படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கிபாக்டீரியாவையும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது யூபாக்டீரியாவை பத்தி நம்ம படிக்கலாம். So next one, eukaryotes வந்து பாத்தீங்கன்னா the eukaryotes includes the protozoan, Chromatista, fungi, Plantae and Animalia. So eukaryotல ரிமைனிங் இருக்கிற 5 ஆன புரோட்டோசோவா, Chromista, fungi, Plantae and Animalia அப்படின்ற 5
டாபிக்ஸை நம்ம ஃபுல்லா கவர் பண்ண முடியும். ஸோ 2015ல ருக்கிரோஸ் அண்ட் கோ ஒர்க்கர்ஸ் வந்து 7 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷனை ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக். இந்த ப்ரோகேரியாட்ல 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கிபாக்டீரியா, தென் அனதர் ஒன் யூ பாக்டீரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூகேரியோட்டோ. இதுல வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா, புரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே and animalia present ஆயிருக்கு. Next one, a new kingdom is called, first one is Promita, where erected and it is included all along whose chloroplast contain chlorophyll A and C as well as various colorless forms that are closely related to them. So new kingdom ஆன Promista என்ன முத இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா green color pigment ஆன chlorophyll A, B and remaining இருக்கிற எல்லா ஃபங்கல்ஸையும் சேர்த்து குரூப் உருவானது தான் Promista. Diatoms, brown algae, cryptomones and Oomycetes were placed under this kingdom. இந்த Promistaவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா diatoms, blue green algae or brown algae and cryptomonads, Oomycetes இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிபிகேஷன் கீழே வராங்க. So today we discuss about some important topics. First one, Viron, Virioids, Viroids, Prions. And next important topic is classification of living world. In this classification of living world consists of 4 important topics. First one, need of classifications. Next one, system of classification. So 2 kingdom, Carolus Linnaeus. 3 kingdom, Ernest Haskell. 4 kingdom, Popperland. 5 kingdom, R.H. Whittaker. An important topics is called 6 kingdom and 7 kingdom. 6 kingdom was proposed by the scientist is called Carl Woves and co-workers. And 7 kingdom, the scientist named Rouquayrol and their co-workers. So today class over. Thank you students. Read well,